வெல்கம் டு பீனாஸ் துபாய் கிச்சன். நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வேண்டியது நான் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம், 1 1/2 தக்காளி, 1/2 கப்பு தயிர், இஞ்சி பூண்டு ஒரு 4 பெரிய டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், காஷ்மீரி மிளகாத்தூள். அதுக்கு வேண்டியது கருவேப்பிலை, புதினா எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை தாளிக்கலாம் பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் எடுத்திருக்கேன் நான் ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய், பட்டை எடுத்திருக்கேன், கிராம்பு எடுத்திருக்கேங்க. நம்ம வெங்காயத்தை போடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடுவோம். ஆயில் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் 1/2 கிலோ அரிசி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இப்போ நான் வேக வைக்க போகிறேன். வடித்து தான் நம்ம போட போகிறோம் பிரியாணியில். அதுக்கு வேண்டியது உப்பு போட்டுக்கிறேன். நம்ம வேக போடலாம். அரிசி வேக போடுவோம். இது நல்லா ப்ரௌனாக வதக்கணுங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு 4 மிளகாயை போடுவோம். நான் முழுசாக போடுறேன். நம்ம புதினா, மல்லி இலை போடுவோங்க. எல்லாம் சேர்த்து வதப்போம். மிளகாத்தூள் போடுவோம். இந்த எண்ணெயில் போட்டு வசக்கும் போது தான் இங்கே கொஞ்சம் கலர் கொடுக்கும். நம்ம நேச்சுரலான கலர். நான் கலர் பவுடர்லாம் போடலை, இதே கலர் வந்துடும். இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு போடலாம், தக்காளி போடலாம். மிளகாத்தூள் போட்ட பிறகு நம்ம ஒரு 5 நிமிஷமாவது வதக்கணுங்க. அப்போ தான் அது கலர் கொடுக்கும். நம்ம தக்காளி போடுவோம். நான் 1 1/2 தக்காளி எடுத்திருக்கேங்க, மீடியம் சைஸில். வெங்காயமும் நான் மீடியம் சைஸில் தான் எடுத்திருக்கேன், ஒரு 3 வெங்காயம். பெரிய சைஸில் வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 போதுங்க. இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இது நல்லா வசக்கின பிறகு நம்ம தயிர் ஊற்றுவோம். தயிர் போட்டுடலாம். தயிர் போட்டு நல்லா கிண்டி விடுவோங்க. கொஞ்சம் வேகட்டு, பச்சை ஸ்மெல்லாம் போகட்டு. அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போடுவோம். மஞ்சத்தூள் எதுவுமே கிடையாதுங்க, இந்த மிளகாத்தூள் மட்டும்தான் இருக்குது. பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம். அதில் இஞ்சி பூண்டு இருக்கிற காரமும் இருக்குங்க. பார்ப்போம். ரைஸு கொஞ்சம் வெந்திருக்கணும். அரை வேக்கட்லேயே நம்ம எடுத்து வடிக்கணும், ரொம்ப வேகக்கூடாது. நம்ம இதுக்கு சிக்கனை போடுவோம். சிக்கனை போட்டு கொஞ்சம் வேக போடுவோம். உப்பு போடுவோம். நான் கல் உப்பு 1 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இது கொஞ்சம் நல்லா மூடி வேக விட்டோங்க. இதிலே தண்ணி வரும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கனை திறந்து பார்க்கலாம்.
போட்டுடலாம். நம்ம ரைஸை பார்க்கலாங்க. ரைஸு வந்து இப்படி தான் இருக்கணும். இங்கே பாருங்கள் வேகலை, ஆனால் அது வெந்த மாதிரி மேலே எல்லாம் பெருசாக இருக்குல்லங்க. இந்தமாரி ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். வேக வேண்டாம், ரொம்ப வேக வேண்டாம். அப்படி அரிசியாக இருக்கும் போதே, லேசான அரிசியாக இருக்கும் போதே நீங்கள் வடிச்சிடணும். அப்போ தான் இந்த பிரியாணியில் இருக்கிற தண்ணியோடு நம்ம அது அரிசி ரைஸை போடும் போது அது கரெக்டாக இருக்குங்க, வெந்து கரெக்டாக வரும். நான் வடிச்சிட்டேன். சிக்கனுக்கு தண்ணி ஊற்றலாங்க. தண்ணி வந்துருச்சு. இதுலேருந்து கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இது கொஞ்சம் வற்றின பிறகு நம்ம அரிசியை போடுவோம், ரைஸை போடலாம். சிக்கனை பார்க்கலாங்க. பிரியாணிக்கு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அரிசியை போட்டுடலாம். சிக்கன் வெந்துருச்சா பார்ப்போம். ரொம்ப சூடாக இருக்குங்க. சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம போட்டுடலாம். 10 நிமிஷம் வேகட்டு. பிரியாணியில் உப்பு இருக்கா பார்ப்போங்க. குழம்புல உப்பு கரெக்டாக இருக்குது. நான் ஆல்ரெடி ரைஸில் உப்பு போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சமாக போடுவோம். இது சூப்பராக இருக்குங்க. இன்னும் கரெக்டாக இருக்கும். சிக்கன்லலாம் இறங்கியிருக்கும் உப்பு. நம்ம அரிசியை போடுவோம். நல்லா சூடாக இருக்குங்க அரிசி. இப்போ தானே நான் வடித்தேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம்தான் தண்ணி ஊற்றிருக்கேன். தம் போடலாங்க. நம்ம தம் போடுவோம். இங்கே வந்து கேஸ் அடுப்பில் நான் பண்ணுறதுனால நெருப்பு கிடையாது. நான் தண்ணி வச்சுருக்கேன் மேலே. ஒரு 25 நிமிஷத்துக்கு நம்ம வச்சிடலாம். சிம்மிலே வைப்போம். கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வைக்கலாம். அந்த புகையெல்லாம் இந்த சைடில் வரும் பார்த்திங்களா, அந்த நேரத்தில் நம்ம சிம்மில் போட்டுருவோம். அப்போ தான் தண்ணி கொச அந்த ஒரு மாதிரி தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா வெந்து வருங்க. இங்கே பாருங்கள், 4 பக்கமும் புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம தம்மில் போட்டுருவோம். நம்ம சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை சேஞ்ச் பண்ணிடுவோம். அடுப்பு சேஞ்ச் பண்ணிவிட்டேன். மீடியம் சைஸில் வச்சுருக்கேன்.
பிரியாணியை பார்க்கலாங்க. நம்ம அடுப்பு சேஞ்ச் பண்ணிவிடுவோம், ஆஃப் பண்ணிடலாம். 25 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது. அப்போ சூப்பரான பிரியாணி ரெடிங்க. இங்கே பாருங்கள், அரிசியும் நல்லா கொலையில் கரெக்டாக இருக்குது, தண்ணி இல்லை, எல்லாம் சரியாக இருக்குது. சிக்கன் பிரியாணி, சூப்பரான பிரியாணி ரெடியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அழகாக வெந்திருக்கு. கீழே மசாலா கூட உங்களுக்கு அடி பிடிக்கல. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். தேங்க்யூ கைஸ் பார்த்ததுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பிரியாணி சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து சிக்கன் ஃப்ரை, ரைதா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ அரிசி. நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். தேங்க்யூ. ஆயிலும் ரொம்ப கிடையாது, நான் குறைச்சி தான் போட்டிருக்கேன். ஒரு 4 டீஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூனில் தான் ஆயில் போட்டிருக்கேன். ஆயிலும் ஜாஸ்தி கிடையாது, கீ கிடையாது. சிம்பிளான பிரியாணி, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள்.